இந்த மாதிரி சேஷ்டை பண்ணிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு வழியாக மேலே ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் யாகப்பா ரெசார்ட்டில் தாங்க 1 டேக்கு ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த ரெசார்ட்டில் இருந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எக்ஸப்ட் குணா கேவ் அண்ட் பைன் ஃபாரஸ்ட். அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ட்ரைவ் ஆகும். இந்த ரெசார்ட்டோட ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லியே ஆகணுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃப்ரண்ட் டெஸ்கில் எஸ்தர் அண்ட் பிரதீபா மேம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஆளுங்க. நெக்ஸ்ட் டேக்கு பார்த்திங்கன்னா செக் அவுட்க்கு 1 hour மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தோம். அவங்க நோ ப்ராப்ளம் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அண்ட் இன்னொன்று என்ன தெரியுங்களா, எங்களுக்கு ரூம் பார்த்திங்கனாவே ஃப்ரீயாகவே அப்கிரேட் பண்ணியிருந்ததே அவங்க செக் அவுட் டைமில் தான் சொன்னாங்க. பர் டேக்கு இந்த ரூமோட ப்ரைஸ் 4000 ருபீஸுங்க. கோவா பீபோவில் புக் பண்ணியிருந்தோம் வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் 24 hours ஹாட் வாட்டரோட. ரூம் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி அந்த பால்கனி வியூ சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் பார்க்கிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க மயிலாப்பூர் ட்ரிப்ளிகான் மாதிரிங்க, சுத்தமாக பார்க்கிங் இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், வண்டியை ரெசார்ட்லேயே விட்டுட்டு நடந்தபடியே பார்த்திங்கன்னா அஸ்டோரியா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிட்டோம். ரெஸ்டாரண்ட் செம க்ரௌடு, வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆர்டர் பண்ணது சவுத் இந்தியன் தாலிங்க. லிமிட்டடாக தான் சாப்பிட்டோம், ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு பிளான் வச்சுருந்தேன். லஞ்சை லைட்டாக சாப்பிட்டு டெசர்ட்காக நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் இந்த டெய்லி பேஸ்ட்ரி கார்னர். அஸ்டோரியாவிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். செம்ம க்ரௌடுங்க. நாங்கள் போனதே டோனட்காக தான். ஆனால் டோனட் மார்னிங் தான். ஈவினிங் வெறும் இந்த மசாலா பன், ஃப்ரூட் பன், கேக்ஸ் அண்ட் ப்ரெட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு மசாலா பன் அண்ட் ஜாம் பன் வாங்கிக்கிட்டோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் ஆச்சு. ரெண்டுமே நல்லா இருந்தது. பட் ஆனால் இந்த ஃபேமஸ் யூடியூபர்ஸ் கொடுக்குற ஐப் மாதிரிலாம் பெருசாக எனக்கு எதுவும் தெரியலங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஆனால் மெயினாக என்ன தெரியுமா, இவ்வளோ க்ரௌடு இருக்குல்ல, அப்படி என்ன தான் இருக்குன்ற க்யூரியாசிட்டியில் தான் பார்த்திங்கன்னா போயிட்டு பார்க்கவே போகணும். நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா நடராஜா சர்வீஸ் தான். நடந்தபடியே லேக் கிட்டே போயிட்டோம். போனால் அங்கே செம்ம க்ரௌடுங்க, ஹெவி க்ரௌடுன்ட்டே சொல்லலாம்.